திராவிட இயக்கங்கள் வந்ததுக்கு பிறகுதான் தமிழகத்தில் சாதியை ஒழித்திருக்கிறோம். சாதியை ஒழிச்சிட்டாங்களா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியமாக கேட்பீங்க. ஆனால் உண்மைதானே. இப்போது வட மாநிலங்களில் எல்லாம் வந்து பெயருக்கு பின்னாடி அவங்களுடைய சாதியை போட்டுக்கிறாங்களா இல்லையா? சர்மா, சாட்டர்ஜி, பானர்ஜி இந்த மாதிரி வந்து சாதி பேரை போட்டுக்கிறாங்களா இல்லையா? ஆனால் தமிழ்நாட்டில் சாதி பேரை போட்டுக்கிறாங்களா? அது பத்தாதா நாங்கள் சாதியை ஒழிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா அப்படின்னு கேட்டது யார்? நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழகத்தில் இருக்கிறது. ஏன்னா தமிழகத்தில் தான் நம்ம சாதி பேரை பின்னாடி போட்டுக்கிறது இல்லைப்பா, சாதியை ஒழிச்சிட்டோம் நம்புங்கப்பா அப்படின்னு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு இடத்துல பேசியிருக்கார். சமூக வலைதளங்களில் திமுக கொத்தடிமைகள் அத்தனை பேருமே இதை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. சாதி இங்கே கிடையாதுடா, இங்கே நாங்கள் ஒழிச்சிட்டோண்டா அப்படின்லாம் சொல்லுவாங்க. உதயநிதி பேசினதை நீங்களே கேளுங்க, அப்போ தான் நீங்கள் நம்புவீங்க. தந்தை பெரியார் அவர்கள் மறைந்த போது தமிழ்நாட்டில் யாருடைய பெயருக்கு பின்னால் ஜாதி பெயர் போட்டுக் கொள்வதில்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலும் எடுத்துக்கோங்க, ஜாதி பெயரை போட்டுக் கொள்ளாத மக்கள் இருப்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான். இதுதான் சுயமரியாதை இயக்கத்துடைய மிகப்பெரிய வெற்றி. கேட்டுக்கிட்டீங்களா? திராவிட இயக்கத்தின் வெற்றி, சுயமரியாதையின் வெற்றி, பகுத்தறிவின் வெற்றி, தந்தை பெரியாரின் வெற்றி, அறிஞர் அண்ணாவின் வெற்றி, திமுகவின் வெற்றி, திராவிடர் கழகத்தின் வெற்றி, கலைஞர் கருணாநிதியின் வெற்றி, மு.க. ஸ்டாலினின் வெற்றி, இப்போ இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினின் வெற்றியாக வந்து நிற்கிறது. என்ன இருந்தாலும் இது வந்து திமுகவுடைய சாதனைப்பா அப்படின்னு வந்து எதிர்க்கட்சியினரே ஒத்துக்கொள்ள நினைக்கும் போது இன்னொரு காணொலியை நண்பர் ஒருத்தர் அனுப்பிச்சு வச்சார். யோ இங்கேயோ சாதியை ஒழிச்சிட்டாங்கன்னு சொன்ன இந்த காணொலியை பாரு அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சு வச்சாரு. அது என்ன காணொலி அப்படிங்கிறத நீங்களும் பாருங்க. ராஜ்கவுண்டர் அவர்களே, சகோதரர் ராஜ்கவுண்டர் வைத்திருக்கக்கூடிய எனக்கு அளித்த திரு ராஜ்கவுண்டர் அவர்களுக்கு, நம்முடைய சகோதரர் ராஜகவுண்டர் மாநாடு இருக்கு. சகோதரர் ராஜகவுண்டர் எடுத்த பல முயற்சிகளை திரு ராஜ்கவுண்டர் அவர்கள் அழைத்திருக்கிறார். வாட் இஸ் திஸ் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நீங்களே தான் வந்து மேடைக்கு மேடை சொல்கிறீங்க நாங்கள் சாதியை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு. இப்போ நீங்களே கவுண்டர் சாதியை சேர்ந்த ஒருவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, கட்சி நடத்திக்கிட்டு இருக்காருங்கிற போது அவருடைய மாநாட்டில் போயிட்டு அவரை வார்த்தைக்கு வார்த்தை ராஜ்கவுண்டர்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதில் வேற நம்ம ஆளுங்க சும்மா இருக்காமல் உதயநிதி ஸ்டாலின் ராஜ்கவுண்டர்னு எத்தனை தடவை கூப்பிட்டுருக்காருன்னு எண்ணியிருக்காங்க. மொத்தமாக 19 தடவை கூப்பிட்டுருக்காரு. அடங்குண்ணியா 19 தடவை அவர் பெயரை சொல்லி கூப்பிடாம ஒவ்வொரு தடவையும் அவருடைய சாதியுடைய பெயரை சேர்த்தே கூப்பிட்டிருக்கிறார் நமது துணை முதலமைச்சர். அப்போ முன்னாடி வந்து சாதி பேரெல்லாம் ஒழிச்சிட்டோம், சாதியை ஒழிச்சிட்டோம்னு சொன்னீங்களே, அதெல்லாம் கப்சா புருடா. திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அவங்களுடைய கொள்கைகள் மற்றவர்களுக்கானது மட்டும்தான், அவங்க அதை பின்பற்றவே மாட்டாங்க. இதை நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். சுயமரியாதைன்னு சொல்லுவாங்க, அவங்க கட்சிக்குள்ளே சுயமரியாதையே கிடையாது. இப்போது நம்ம துரைமுருகன் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, அவர் வந்து உதயநிதி ஸ்டாலினை அப்படியே தூக்கி புகழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து இன்பநிதி தலைமையிலும் நான் அமைச்சராக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அப்புறம் அந்த இடத்துல சுயமரியாதைக்கு வேலையே இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். பகுத்தறிவு அப்படின்னு மற்றவர்களுக்கு சொல்லுவாங்களே தவிர அந்த கட்சியில் இருக்கிறவ யாருக்குமே அறிவே கிடையாது. கட்சி என்ன சொல்லுதோ, தலைமை என்ன சொல்லுதோ அதை கேள்வியே கேட்காம ஏற்றுக்கிறதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. இதை புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் திமுகவில் பழிச்சிக்கலாம். சமூக நீதி அப்படின்னு சொல்லுவாங்க, சமத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சமூக நீதி சமத்துவம் எல்லாமே மற்றவர்களுக்கு மட்டும்தான். திமுக என்ற கட்சியிலையும் திமுகவுடைய ஆட்சியிலையும் திமுக அவங்களுடைய வீட்டிலையும் பார்த்திங்கன்னா சமூக நீதியும் கிடையாது, சமத்துவமும் கிடையாது. இப்போ சமூக நீதிக்காக வந்து அவங்களுடைய கட்சியில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இடங்கள் ஒதுக்கியிருக்காங்களா, அதிகாரங்களை பகிர்ந்து கொடுத்துருக்காங்களா? எதுவுமே கிடையாது. அவர்கள் மட்டும்தான் எப்போதும் அதிகாரத்தில் இருக்க வேண்டும். அவர்கள் அதிகாரத்தில் இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு அவங்களா பார்த்து கொடுப்பாங்க இல்லையா? நம்ம ஆர்எஸ் பாரதி பாஷையில் சொல்லணும் அப்படின்னா நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்கிறது தான் திமுகவுடைய சமூக நீதி சமத்துவம். பெண்ணுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. திமுக என்ற கட்சியில் பெண்களுக்கு எப்படியெல்லாம் மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், எப்படியெல்லாம் உரிமை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அவங்க வீட்டு பெண்களை எல்லாம் அவர்கள் எப்படி நடத்துகிறார்கள் அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால் இந்த அட்வைஸு கொள்கை இது எல்லாமே ஊருக்கு மட்டும்தானே தவிர அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் திமுகவுடைய கொள்கை.
இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இவங்க பேசுகிறதையெல்லாம் நம்ம மீன் போட்டு கடந்து போயிடலாம். இப்போ நீங்கள் ராஜ் கவுண்டர்னு இத்தனை தடவை பேசியிருக்காரு, நம்ம திமுக கொத்தடிமைகள் இத்தனை பேர் இருக்காங்களே, அவங்க யாராவது ஒருத்தர் இதை பற்றி கேள்வி கேட்டிருப்பாங்களா? உதயநிதி ஸ்டாலின் எப்படிங்க இப்படியெல்லாம் போய் பேசலாம் அப்படின்னு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மூச் ஒருத்தன் பேசியிருக்க மாட்டான். அதுக்கு பேர் தான் கொத்தடிமை. அதனால தான் அவங்களையெல்லாம் கொத்தடிமை முட்டாள்கள் அப்படின்னு நம்ம பாசத்தோடு அழைத்து கொண்டிருக்கிறோம். மகன் ஒரு பக்கம் இப்படின்னா அவங்களுடைய தாயார் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சமீபத்தில் காஞ்சிபுரத்தில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒட்டகத்துக்கு பூஜை பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இந்துக்கள்னு சொல்கிறவங்க, தினசரி சாமி கும்பிடுறவங்க, நல்ல நேரம் பார்க்குறவங்க, எல்லா பண்டிகையும் கொண்டாடுறவங்க கூட ஒட்டக பூஜையை கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் எப்படி வந்து இந்து கோயிலில் ஒட்டகத்துக்கு பூஜை பண்ணுறாங்க அப்படிங்கிறதே நம்மளுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அதையும் நீங்களே பார்த்துருங்களேன். எப்படி பயபக்தியோட ஒட்டகத்துக்கு இவங்க பூஜை பண்ணுறாங்க. என்னடா இது, ஒட்டகத்துக்கு எதுக்கடா பூஜை பண்ணுறாங்க? ஒருவேளை ஏதாவது ஒரு பரிகாரமாக இருக்குமோ, ஏதாவது ஜோசியக்காரங்க சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற போது தான் டக்குன்னு வந்து சென்ற வருட பிறந்த நாள்னு நினைக்கிறேன், திரு ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளில் அவருக்கு வந்து அந்த கட்சிக்காரங்கள்லாம் பரிசு கொண்டு வந்து தருவாங்க இல்லையா, அப்படி பரிசு கொண்டு வந்து தரும்போது ஒரு கட்சிக்காரர் ஒட்டகத்தை கூட்டிகிட்டு வந்தது ஞாபகம் வந்தது. டப்புன்னு தேடி அந்த வீடியோவை எடுத்து வச்சேன். நீங்களே பாருங்கள், ஒட்டகம் வருதா? அதுக்கு வந்து திமுக கொடியை வேற போத்தி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பாருங்க. எப்படி, அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு ஒட்டகம் பரிசாக கொடுக்கப்பட்டது. துர்கா ஸ்டாலின் அம்மையார் அவர்கள் ஒட்டகத்துக்கு பூஜை பண்ணுறாங்க. அப்போது இதை ஏதோ ஒரு ஜோசியக்காரர் சொல்லியிருப்பாரோ எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஒட்டகத்தை வச்சு பரிகாரம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. நீங்கள் எப்போது எங்கேயாவது கேள்விப்பட்டீங்கன்னா அதை பற்றி கமெண்ட் போட்டு வைங்க, நம்ம பேசுவோம். இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, கொள்கைகள் எல்லாம் ஊருக்குத்தான், அவங்களுக்கு இல்லைன்னு. இப்போ புரியுதா? இந்து மத எதிர்ப்பு, கடவுள் மறுப்பு, மூட நம்பிக்கை, முற்போக்கு இப்படியெல்லாம் பேசக்கூடியவர்கள் அவங்க வீட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கட்சியில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நம்ம பிடிஆர் அவர்கள் கூட வந்து ஒரு காணொலியில் பேசியிருப்பார். அந்த காணொலியை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நாமினேஷன் ஃபைலிங் நடக்குது இதே அண்ணா அறிவாலயத்தில் நாமினேஷன் ஃபைலிங் அன்னைக்கு 17 ஆரம்பிச்சு 28 வரைக்கும் போகுது. ஆனா 90% மேல் 95% ஒரே நாள் 24 நல்ல நாள் முகூர்த்த நாள்னு பார்த்து, அதுவும் 9/10 1:04 ஃபைலிங் நடக்குது. திமுகவில் இந்த தேர்தல் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா விருப்ப மனு தாக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடத்துவாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னா கட்சியில் போயிட்டு அறிவாலயத்துக்கு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பணத்தை கட்டி அங்கே நாங்கள் விருப்பப்படுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மனு போடணும். அது வந்து நீங்கள் தேர்தலில் நிற்கிறதுக்காக இல்லை, அதை வச்சே ஒரு கலெக்ஷன் பார்த்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி போடக்கூடிய மனு கூட உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டேட் கொடுத்துருப்பாங்க, இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும். ஆனால் அதில் வந்து 24ஆம் தேதி 90% மனுக்கள் அன்றைக்கி தான் போடுவாங்க. ஏன்னா அந்த 24ஆம் தேதி தான் சுப முகூர்த்த நாள். அதுலேயும் நல்ல நேரம் என்னவோ அந்த நல்ல நேரத்தில் தான் இவங்க போய் வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க. பிரச்சாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல நேரம் பார்ப்பாங்க. நம்ம உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆனதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோசியக்காரர்களை பார்த்து நல்ல நேரம் குறித்து அவங்க ஜாதகத்தையெல்லாம் கட்டங்களையெல்லாம் பார்த்து குறித்து கொடுத்த நேரத்தில் தான் அவர் வந்து துணை முதல்வர் ஆனார். அதுக்கப்புறம் முதல்வர் அவர்களுடைய மருமகன் திருச்செந்தூர் கோயிலில் சத்ரு சம்ஹார யாகம் நடத்தினார், ஞாபகம் இருக்கா? ஸோ இது எல்லாமே அவங்க பண்ணிப்பாங்க. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய இந்து மத எதிர்ப்பு, கடவுள் மறுப்பு, மூட நம்பிக்கை, முற்போக்கு இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். கொள்கையெல்லாம் அடுத்தவங்களுக்கு தான், அதுக்கு தான் இந்த உதாரணம். ஸோ திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க குடும்பம் நல்லா சேமமாக சூப்பராக இருக்காங்க. மக்கள் தான் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க.
அதை பற்றியெல்லாம் வந்து திமுக ஆட்சியாளர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா அவங்க கையில் அதிகாரம் இருக்குது, மீடியா இருக்குது, சமூக வலைதளம் இருக்குது, சினிமா இருக்குது, எல்லாமே அவங்க கையில். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆக்டோபஸ் சுற்றி வளைக்கிற மாதிரி எல்லா விதத்திலும் தமிழ்நாட்டை வந்து அவங்க சுற்றி வளைச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. இதிலிருந்து 2026 தமிழகம் மீளுமா? அது வாக்காளர்கள் கையில் தான் இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.